காட்டுலாக்க அதிகாரிங்கிற முறையில இந்த வழக்குல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். இந்த கொலையை சின்னசாமி கவுண்டர் தான் செஞ்சிருக்காரு. அத கண்ணால பார்த்த சாட்சிகள் நீங்களும் உங்க மகனும் தான் ஊர்ல பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்படாம துணிச்சலா நீங்க கோர்ட்ல வந்து சொல்லலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் நான் செஞ்சு தர தயாரா இருக்கேன். அம்மா, உனக்கு அந்த சின்னசாமி கவுண்டருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதனாலதான் நீ இந்த ஆளை காட்டி கொடுக்கலையா? நீ என்னடா சொன்ன? எங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொன்னேன். இப்ப சொல்லு சண்பகம், நம்ம அப்பாவை கொண்டு நம்ம குடும்பத்தையே நடத்துறவள நிறுத்துறானே, அவனை கொன்னது அநியாயங்கிறியா? இல்லண்ணா, சட்டம் எனக்கு தந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கானா, அவன் மகன் தரப்போற மரண தண்டனை ஏத்துக்கணுங்கிறியா? நான் அப்படி சொல்லலையே. பின்ன எப்படிமா சொல்ற? சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக? எப்படியோ அவருக்கு நான் இப்ப மனைவி ஆயிட்டேன். தன் தகப்பனை கொன்னது நீதான்னு தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும். ஒன்னு அவர் கொன்னாலும் அவரை நீ கொன்னாலும் அனாதரவா நிக்க போறது நான் தான். நீ எங்கேயாவது கண் காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் அவர் மனசை மாத்திடுவேன். நான் போனாத்தான் நீ சந்தோஷமா வாழ முடியும்னா நான் இப்பவே போறேன். ஆனா எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற உறவே இல்லம்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும்? எங்கேயோ போ, எப்படியா வாழ்ந்துக்கோ. இந்த ஊர்ல மட்டும் இருக்காத, இந்த ஊர்ல மட்டும் இருக்காத. செல்வகம், உன் புருஷனுக்கு நிச்சயமா என்ன அடையாளம் தெரியாது. என்ன அடையாளம் காட்ட உன்னை தவிர வேற யாரும் இந்த ஊர்ல கிடையாது. உன் புருஷனோட வாழ்றத ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறமா. தயவு செஞ்சு என்ன இந்த ஊரை விட்டு போக சொல்லிடாதமா. நான் என்ன சொல்றேன்னா? புரியுதுமா, தப்பி தவறி நம்ம உறவு வெளியில தெரியுற மாதிரி நடந்துக்க வேணும் நீ பயப்படுற. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. செண்பகம், என் உயிரே போனாலும் சரி, உன்னை என் தங்கனை என் வாயால வெளியே சொல்லவே மாட்டேன். இது சத்தியமா? சரி சரி, என்ன அவர் தேடுவாரு. நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். தைரியமா போமா. உனக்கு வேலை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு மட்டும் நீ உண்மையானவனா நடந்துகிட்டா சரி. என்ன பேசாம இருக்க? நான் எல்லாருக்கும் உண்மையானவனா இருக்க முடியாத நிலையில இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும் நிச்சயமா உண்மையா இருப்பேன். எனக்கு அது போதும். உனக்கு நான் என்ன வேலை கொடுக்க போறேன் தெரியுமா? எதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓ அப்படியா? காளே, குதிரைகளை பாத்துக்க, இவனையும் கூட வச்சுக்க. ஆகட்டுங்க. நம்மோட மோதினவனையே கூட அனுப்புறாருன்னு நினைக்கிறியா? சண்டை சச்சரவுகளை வீர விளையாட்டா எடுத்துக்கணும். என்ன? அதெல்லாம் நான் காலையிலேயே மறந்துட்டேன். இந்த ஆள் அதை மனசுல வச்சுக்கல. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை நண்பனை அடையறதுல சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும். காளி, கூட்டிட்டு சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் வசதி பண்ணி கொடு. சரிங்க பாப்பா, இதுதான் ஆச்சரியமா இருக்கேன். நீங்க கூட யார் கூட பேசிட்டு வரீங்க? செண்பகம், என்னாச்சு உனக்கு? யாரோ முன்ன பின்ன தெரியாதவரை திடீர்னு பார்த்த அதிர்ச்சியில. இவரை பார்த்த உடனே நீ அதிர்ச்சி அடையணும்? உங்க கூட யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படித்தாங்க இருக்கு. சரி சரி, சொந்த விஷயங்களா அப்புறம் பேசிக்கலாம். வந்த விருந்தாளியை முதல்ல கவனி. சமையல் ரெடியா? எதுக்குங்க வீணா சிரமம்? நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, நீ இங்க சாப்பிடாம வெளியில சாப்பிட்டினா எனக்கு அவமானம் இல்ல, என் வீட்டுக்காரிக்கு தான். சொல்ல செண்பகம். சொல்றேங்க, இங்கேயே சாப்பிடுங்க. செண்பகம், இவர் வேற யாரும் இல்ல, என்னோட தான் இங்க வேலை பார்க்க போறாரு. ஊரு பேர் இன்னும் ஒண்ணும் விசாரிக்கல. அறிமுகமே சண்டையில தான் ஆரம்பிச்சது. ஆனா இப்ப சிநேகம் ஆயிட்டான் இல்லையா? ஆமா, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே? முத்து. முத்து, என் பேரு காளி. காளிய முத்தும் ஒன்னா சேர்ந்தா காளி முத்துன்னு ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்கணும். என்ன? ஆமா. என்ன முத்து, ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி நீ பேசிட்டு இருக்க? சும்மா கலகலன்னு இருக்கணும். என்ன பேசுறது? காசா பணமா? இரு, நம்ம
நீதான் உன் புருஷன் தெரிஞ்சிருந்தா சத்தியமா அந்த வீட்டு படியே ஏறி இருக்க மாட்டேன். இது வரைக்கும் மடியில தான் நெருப்பு கட்டிட்டு இருந்தேன். இப்ப நீ என்ன அது மேலேயே நிக்க வச்சுட்ட. என்னால நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம். நான் இப்பவே போயிடுறேன். இல்ல, வந்த விருந்தாளி சொல்லாம போயிட்டா பழி என் தலையில தான் விழும். ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு அவர் ஆராய கிளம்பிடுவார். அது பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டுடும். செண்பகம், உனக்கு ஏதாவது சோதனை வந்தா துணையா இருக்கலாம்னு வந்தேன். இப்ப நானே உனக்கு சோதனையா வந்து சேர்ந்திருக்கேனம்மா. நான் என்னமா செய்ய முடியும்? நடந்தது நடந்து போச்சு. நீ அவருக்கு சிநேகிதனாவே இரு. ஆனா எக்காரணத்து கொண்டும் நமக்குள்ள உள்ள உறவை அவர் தெரிஞ்சுக்காம நடந்துக்க. அது மட்டும் இல்ல, அவர் தேடிட்டு இருக்கிற ஆள் நீதான் தப்பி தவறி கூட சந்தேகப்படும்படி நடந்துக்காது. செண்பகம், அவன் தேடிக்கிட்டு இருக்காள் நான் தான். என்ன காட்டி கொடுக்க ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நீயும் நானும் அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ. நம்ம எல்லாரையும் பழிவாங்க இது ஒன்னே போதும். சின்ன வயசுல அவர் உன்னை பாத்துருக்காரு. இது நிச்சயமா உன் அடையாளம் காட்டி கொடுத்துரும். இதை இப்பவே உன் கையால அடுப்புல போட்டு எரிச்சிடு. அத்தோட எல்லாமே முடிஞ்சிடும். முத்து, நீ போய் கை கால் அலம்பிட்டு வா. நான் தலையே முழுகிட்டேன். என்னப்பா சொல்ற? காலையில என்ன தேய்ச்சு ஆனந்தமா தலை முழுகனேன்னு சொன்னேன். ஓ, ஒரு நிமிஷம் இரு, சாமி கும்பிடுறேன். எங்க இந்த தீப்பெட்டி? சமையலுக்கு அதே பெட்டி, கற்பூரம் ஏத்துறதுக்கு அதே பெட்டி. செண்பகம், சோத்த பூரா கொட்டிட்டியா? இன்னைக்கு பூரா உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ படப்படப்பா இருந்ததுங்க, இப்ப சரியா போச்சு. பாவம் முத்து பசியோட இருக்கான். இந்த ஊர் ஜனங்க வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போக பயப்படும் போது இவன் மட்டும் தனியா அந்த பங்களாவுக்குள்ள ராத்திரி பூரா படுத்திருந்து வெளியே வந்திருக்கான்னா அங்க சுத்திட்டு இருந்த ஆவியே பறக்கடிச்சுட்டான் தானையா அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் மறுபடி அங்க போனான்னா அது அவனை உயிரோட விடாதுங்கிற. அதுதான் இல்லன்ற சுவாமி, நான் சொல்றேன். அந்த பையன் இருக்கானே, அவன் பயங்கரமான தைரியசாலி. மறுபடியும் அந்த இடத்துக்கு போனான்னா அங்க ஒரு குட்டி பேய கொடுத்துட்டு அத அம்மா பேய் ஆக்கிடுவான். ஐயோ, பெரிய பேயை நம்மளால சமாளிக்க முடியல, குட்டி பேய் வேற சேர்ந்துட்டா காடு குட்டிக்கு வராது அப்படின்றீங்க நீங்க? ஆமாங்க. நான் வாங்க தம்பி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பத்தியா? ஒண்ணு இல்ல தம்பி, நீ காட்டு பங்களாவில தங்கி உயிரோட திரும்பினிய, அத பத்தி ஊரே பரபரப்பா பேசுது. ஊர் என்ன பேசுறது? இவரே பேசுறாரு. அவ்வளவு பெரிய வாய் இவருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது. சாமி, அம்மா முடியாதாங்கிறத காலையில பாருங்களேன். முத்து, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? இத பாரு, நீ குடும்பஸ்தன், நான் ஒண்டி கேட்ட. அந்த பேய ஒரு கை பார்த்துட்டேனா இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கையை ஒழிச்சேங்கிற பெருமையாவது எனக்கு மிஞ்சும் பாரு. நீ பேய்தானே? இல்ல, அப்ப புறப்படு. இங்க ஊருக்குள்ளதான் நீ பேயா வேஷம் போட்டு ஊர் ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்க உண்மைய அம்பலப்படுத்த போறேன். வா. யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த பேய் வேஷம் போடல. எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வேஷம் போடுறேன். வேதாளம் சொல்ற விடுகதை மாதிரி இருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு என் வாழ்க்கை. 2 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா இந்த காட்டுக்கு அதிகாரியா வந்து சேர்ந்தாரு. தாய் இல்லாத நான் மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். விடுமுறையில அவரை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை விடுகதையா மாறிடுச்சு. விளக்கம் தேவை. என்னையும் எங்க அப்பாவையும் ராவோட ரவா கடத்திட்டா. எங்க அப்பாவை ராஜினாமா கழுத எழுதி சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் என்ன பேய் வேஷம் போட சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கா. மறுத்தா எங்க அப்பாவை கொன்னுடுறதா பயமுறுத்திட்டு இருக்கா. யாரவன்? பண்ணையாரு. பண்ணையாரா? இதனால அவருக்கு என்ன லாபம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்க உங்க அப்பா? இப்பவே அவரை காட்டு, உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் எங்க வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரியாது. எங்காவது எப்பாவது எங்களை சந்திக்க வச்சாலும் மனவிட்டு பேச முடியாது.
நீ சொல்றத வச்சு எந்த ஒரு முடிவுக்கு நான் வர விரும்பல. முதல்ல உங்க அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரேன். ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவர் இருக்கிற இடத்த எப்படியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களை இதே இடத்துல இதே நேரத்துல என்ன நீ பார்க்கலாம்.